ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்ஷு தான். அதாவது பிரியாணி, தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா, இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பிரியாணி ஏ1 இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் நிறைய சொல்லுவேன். அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தலப்பாக்கட்டி பிரியாணிக்குரிய மசாலா அரைச்சிங்கன்னா பிரியாணி ஏ1 இருக்கும். நான் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணி சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்னென்ன மெஷர்மெண்ட் பார்ப்போம். இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக இதே மாதிரி அளவில் போட்டிங்கன்னா மசாலா வந்து வீடே ரொம்ப மணக்கும். இதோட இந்த மசாலாவோட நீங்கள் ஒரு 20 சின்ன உள்ளி, அது சின்ன வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகாய், உரப்பு காரமாக வேணுன்னா ஒரு 8 பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். அவ்வளோ, ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி போட போகிறோம். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் நல்லா அரைச்சிடணும், ஏன்னா பச்சையாக இருக்கும் உங்களுக்கு. க்ரீன் சில்லி, புதினா, அப்புறம் கொத்தமல்லி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த சின்ன வெங்காயம், இதை பேஸ்ட் அரைச்சிடுங்க. இதை மட்டும் சேர்த்து பிரியாணி பண்ணிங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும். பட் இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் ஊற்றி இறக்குங்க. தேங்காய் எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க அந்த மெஷர்மெண்ட் என்னன்றதை பார்த்துடலாம். அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது வெளியே ஒன்றும் அவசியம் கிடையாது. ஓகேவா? பாருங்கள், பட்டை சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஏலக்காய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கல்பாசி. நெக்ஸ்ட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூ. அதுக்கடுத்து பிரியாணி இலை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. பட்டை வந்து இன்னும் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் சேர்க்கணும். நான் ஜீரகம் மெஷர்மெண்ட்டில் போடலை, இப்போ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் இதே அளவு நீங்கள் வந்து பிரியாணிக்கு சேர்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா பெப்பர் இல்லாதனால நான் வந்து இந்த கொரியாண்டர் பவுடர் சேர்க்க போகிறேன். கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம், இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃப் சேர்க்கணும். இந்த பவுடரில் ஆஃப் சேர்த்துட்டு அதுக்கடுத்து இந்த மிளகுத்தூளில் உங்களுக்கு தேவையான அளவை சேர்த்துக்குங்க. இதை வந்து வெறுமனை சட்டியில் வந்து வானலில் வந்து அதை அரைச்சிடணும், அவ்வளோதான். நான் வந்து சட்டி காய வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இதை வந்து கருகாமல் அரைக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான், வேறு வேலையே இல்லை. இப்படி தான் இதை வந்து ரொம்ப கருகாமல் அரைச்சிடுங்க. இதோட ஜீரகம் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், ஜீரகம் சேர்த்துட்டேன். நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு ஆற வச்சுருங்க, அவ்வளோதான். ஜீரகம், சோம்பு, அதுக்கடுத்து அன்னாச்சி பூவு, அதுக்கடுத்து லவங்கம், அதுக்கடுத்து ஏலக்காய், கல்பாசி எல்லாமே சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்துருங்க, கருகக்கூடாது. சூப்பராக வறுத்துட்டு இதை லாஸ்ட்டில் ஃபினிஷிங் ஸ்டேஜில் அந்த மிளகுத்தூளையும் மல்லித்தூளையும் சேர்த்துருங்க. ஏன்னா கருகிரும். இல்லை உங்கள்கிட்ட வீட்டில் மிளகு இருக்குது, மல்லி இருக்குன்னா காஞ்ச மல்லியும் போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். நல்லா வறுத்து பாருங்கள், நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடுவோம். நான் வந்து அரைக்கும் போது சேர்த்து அரைப்பேன். நீங்கள் எப்படின்னா அரைச்சிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இந்த என்னென்ன சேர்த்திக்கணும், இது மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி மசாலா ரெடி. வாங்க அரைச்சிட்டு அது எப்படி நான் காமிக்கிறேன். கருவிடக்கூடாது, கருகுனா நல்லாவே இருக்காது பிரியாணி. அவ்வளோதான், எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், மிளகுத்தூளும் போட்டிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டில் போடுங்க. மிளகுத்தூள் வந்து உங்கள் ஆப்ஷன் தான். கொஞ்சம் அதிகமாக பண்ணால் போட்டுக்கலாம், குறைச்சலாம் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா மிளகுத்தூள் அதிகம் போட்டுக்கோங்க. பாருங்கள், பிரியாணி வேறு ரெடி ஆகிட்டு பாருங்கள். சூப்பராக செம்மையாக இருக்கும் பிரியாணி. நல்லா கலர்ஃபுல்லாக அதே மாதிரி இருந்தாங்க.
இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி அது எப்படின்னு காமிக்கிறேன். இது 2 ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அதுக்கடுத்து பே லீஃபையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுரும். பாருங்கள், இதில் காவசம் வச்சுருக்கேன். நல்லா உள்ள வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா நல்லா குறக்கணும் அரைச்சிடுங்க. குறக்கணும் இருக்க நைஸாக வரைக்கலாம். உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் அரைச்சிக்கோங்க கரெக்டாக. நீங்கள் ஃபுல்லாக உங்கள் மிக்ஸி பெருசாக இருந்தாலும் பெருசில் போட்டு ஒரே இதில் அடிச்சிடலாம். நான் வந்து சின்ன மிக்ஸினால் இது நல்லா கிரைண்ட் பண்ணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தான் போட்டு அரைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் மசாலா. சூப்பராக இருக்கா? ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வீட்டில் மறக்காமல் பிரியாணி வீட்டில் செஞ்சு கொடுங்க. வெளியே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிரியாணி மசாலா சூப்பராக இருக்கும். வேறு ஏதாவது சிக்கன் 65க்கோ அதுக்கடுத்து வந்து மட்டன் வறுவடுக்கு சொக்காக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அதிரடி பிரியாணி மசாலா. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை போட்டு பார்த்துட்டு அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. கமெண்ட் மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன் டேனியல். தேங்க்யூ. பை பாய்.